அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வெட்கம், அனுமதியும் தடையும். கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது. பொதுவாகவே எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் தடையாக இருக்கவே கூடாது. கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படுகின்ற ஒருவனால் ஒரு காலம் முன்னேற முடியாது. அதே போன்று எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எண்ணுபவன் ஒரு காலம் முன்னேற முடியாது. நம்மில் பலர் சிறுவயதில் குர்ஆனை நன்றாக அரபியில் ஓத கற்றிருப்பார்கள். நாளடைவில் அறவே ஓத தெரியாத அளவிற்கு மறந்தவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இவர்கள் நம்மை யாரும் குர்ஆனை கூட ஓத தெரியாதவராக இருக்கிறாரே என்று தவறாக நினைப்பாரோ என்றெண்ணி வெட்கத்தினால் மீண்டும் ஓதுவதற்கு வெட்கப்படுபவர்கள். இவர்களால் ஒரு காலம் குர்ஆனை ஓத அல்லது மனனம் செய்ய முடியாது. எனவே கல்வியை கற்பதற்கு பிறர் நம்மை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை என்றெண்ணி வெட்கப்படாமல் கற்றால் கண்டிப்பாக அவர் சமூகத்தினராலும் பாராட்டுக்குரியவராக ஆவார். மறுமை பேற்றையும் பெற்றிடுவார் என்பதில் ஐயமில்லை. எனவே கற்பதற்கு வெட்கப்படக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.